அண்டமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் சமுதாய பெருங்குடிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக உங்கள் அன்பிற்குரிய குலசை மு. குமாரசாமி தேவர் சமீப காலங்களாக தென் மாவட்டங்களில், குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பல்வேறு விதமான சாதிய படுகொலைகள், சாதிய வன்முறைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது என்பதை நாம் பல செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்து படித்து வருகிறோம். இது இந்த தேசம், நமது இந்த தமிழ் சமுதாயம் அழிந்து போவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அறிகுறி. இது ஆபத்தான தொடக்கம். இது எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு நாம் இருக்கோம். அடுத்த கட்ட முன்னேற்பாடு, அதாவது ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யலாம், இதன் நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு அவசர கட்டத்தில் நம்ம இன்றைக்கி எல்லோரும் இருக்கோம். தென் மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே. காவல்துறையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், முதல்ல இந்த கொலைகள், வன்முறைகள் ஒருவேளை திராவிட அரசாங்கம் தமிழகத்தை ஆளுவதால் வருகிறதா, அல்லது காவல்துறையின் அஜாக்கிரதையா, அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் கவன சிதறல்களா என்பது நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போன்ற கொலைகள், வன்முறைகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுப்பாங்க. காவல்துறை அதிகாரிகளையோ மாவட்ட நிர்வாகத்தையோ உடனடியாக இடமாற்றம் செய்வது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் கலவரம் நடக்கு, ஜாதிய கொலைகள் நடக்கு. தற்சமயம் கூட, இப்போதைக்கு கூட பாளையங்கோட்டை தாலுகா பகுதியில் ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கிறதாப்புல இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்குள்ள அதிகாரிகளையோ, காவல்துறை அதிகாரிகளையோ அல்லது மாவட்ட நிர்வாகத்தையோ இடம் மாற்றி வேற ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போயிடுறீங்க. இங்குள்ள ரவுடிகள், இங்குள்ள வன்முறையாளர்கள் இங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வு? இது ஒரு காவல்துறை, தமிழ்நாடு அரசு கொஞ்சம் சிந்திக்கணும். பொதுமக்களாகிய நாமும் சிந்திக்கணும். நான் பொதுமக்கள்னு சொல்கிறது பாதிக்கப்படக்கூடிய எல்லா சமூகத்தவரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொலை நடக்கு, ஒரு சாதிய கொலை நடக்கு, குறிப்பாக பழிக்கு பழியாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் கூலிப்படை தாக்குதல் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு. இந்த அரசாங்கத்தில் நடக்கும், அதை நம்ம சொல்ல முடியல. ஏன்னா நாம் சிந்திக்காமல் செயல்பட்டுட்டோம். இன்னும் சிந்திக்கக்கூடிய காலம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஓராண்டுகள் தான் இருக்குது. நம்ம சிந்திக்கணும். இன்னும் சிந்திக்கலன்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடுங்கிறத கொஞ்சம் எல்லாரும் சிந்திக்கணும். முடிவு எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். நாம தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். நான் அரசாங்கத்துக்கு ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆளும் அரசாங்கத்திற்கு, மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்க வர்றீங்க. சாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லார்ட்டையும் வாக்கு கேட்குறீங்க. நாங்களும் சாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு சின்னம், ஏதோ ஒரு இயக்கத்தை ஆதரித்து நாங்கள் வாக்கு கொடுத்துட்றோம். வாக்கு உங்களுக்கு அளிச்சிடுறோம். நீங்கள் வென்றுறீங்க. அந்த 5 வருஷம் என்ன பண்ணுறீங்க? இந்த கலவரத்துக்கு, இந்த கொலைக்கு ஆட்சியாளர்கள், நான் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது, இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பஞ்சாயத்து உறுப்பினர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் எந்த பொறுப்புமே இல்லையா? என்னுடைய நிறைய நான் பேசிய அளவுக்கு, நான் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி ஆலோசித்த அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொகுதியில் ஒரு கொலை நடந்திருக்கா, சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது மாவட்ட பஞ்சாயத்து நிர்வாகத்தையோ உடனடியாக பதவி முடக்கம் செய்யுங்க. அப்போ தான் வலிக்கும். ஏன்னா இது போன்ற சாதிய கொலைகள், வன்முறைகளை எந்த ஒரு அரசியல்வாதி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒருவராவது அந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இது வரைக்கும் கேட்டு நாம் என்னைக்காவது பத்திரிகை செய்தியில் படிச்சிருக்கோமா? நாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை.
திராவிட இயக்கத்தால் சொல்லப்பட்ட வார்த்தை பட்டியலினம், தாழ்த்தப்பட்ட இனம். அது போன்ற மக்களுக்கு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நிறைய பேர் கொடி தூக்கிட்டு வருவாங்க. அவர்களும் உயிர்கள் தான், நான் அவங்கள குறை சொல்லலை. உயிருங்கிறது, உயிரை எடுக்கிறதுக்கு எவனுக்குமே ஒரு உரிமை கிடையாது, அருகதையும் கிடையாது, அது இறைவனை தவிர. அப்படிங்கும்போது உயிர் பலிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது நடக்கக்கூடாதது. ஏன்னா அந்த ஒரு 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 குடும்பத்தில் உயிர் போயிருக்குன்னா அந்த குடும்பம் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகும். அந்த இறந்த பிணத்தை, அந்த உடலை வைத்து எத்தனை பேர் அரசியல் செய்கிறார்கள் என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தயவுசெய்து இந்த பாதிக்கப்பட்ட இனம் மோதுறாங்கல்ல, 2 இனம் மோதுறாங்கல்ல, ஏதோ ஒரு 2 இனம், இல்லை இந்த இனம் குறிப்பிட்டு சொல்ல வரல. அடிக்கிறவனும் சரி, அடிப்படுறவனும் சரி, வெட்டுறவனும் சரி, வெட்டு வாங்குறவனும் சரி, தயவு செய்து சிந்தி. 6 அறிவு, பகுத்தறிவு கலந்த 6 அறிவு உனக்கு இருக்கு. இன்னைக்கு ஒன்றை வெட்டி நீ மரணம் ஆகிட்ட அப்படின்னா உன் குடும்பம் தெரு. நீ 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 இறந்துட்டனா உன் குடும்பம் தெரு. உன்னை வெட்டுறவன் ஒரு மாதத்தில் இறக்குறான்னா அவன் குடும்பம் நடுத்தரும். எவனும் வரமாட்டான். அந்த உடலை ரோட்டில் போட்டு சாலையில் வைத்து அரசியல் செய்வான். அதனால் எல்லாரும் இனிமேல் சட்டமன்ற உறுப்பினரையும் பாராளுமன்ற உறுப்பினரையும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், அந்தந்த ஊராட்சி தலைவர்களை கேள்வி கேளுங்க. அரசாங்கம் நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு பதவி முடக்கம் பண்ணுங்க. இன்னும் ஒருபடி அதிகமாக போய் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகளை, அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்களோ பொதுச் செயலாளர்களோ பதவி நீக்கம் பண்ணுங்க. உங்களுக்கு அதாவது பொது சேவைன்னு வந்துருக்கீங்க. பொது சேவைன்னா என்னது? உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுறது. நீங்கள் வந்து ஏதோ பாரம்பரியமாக நீங்கள் பணக்காரர்களாக இருந்தது போல, செல்வந்தர்களாக இருந்தது போல, மன்னர்களாக இருந்தது போல நீங்கள் பணம் சம்பாதிக்க, சொத்து சம்பாதிக்கிறதுக்கு அரசியல் கிடையாது. மக்களுக்கான அரசியல். மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை அதிகாரத்தில் அமர வைக்கிறார்கள். இது போன்ற ஏற்றுக்கொள்ள முடியாத, மனம் ததும்பக்கூடிய, வேதனையான இது போன்ற பல கொலைகளையும் பல வன்முறைகளையும் தயவு செய்து கரை வேஷ்டி உடுத்தியிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கடந்து செல்லாதீர்கள். நாளை உங்கள் குடும்பத்திற்கும் இது நடந்திருக்கு, பல அரசியல்வாதிகளுக்கு நடந்திருக்கு. ஏன் இதை வந்து தட்டி கேட்கறதுக்கோ அல்லது ஆறுதல் சொல்றது கூட உங்களுக்கு எதுக்கு மனசு வரல? உங்களுக்கு வாக்களிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் செத்துருவா, எங்கள் குடும்பத்தில் நீ ஆறுதல் கொடுன்னு சொல்லியா உங்களுக்கு வாக்களிக்கிறோம். நாங்கள் பொது சேவை செய்கிறீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு அதிகாரத்தை தர்றோம், நாங்கள் தான் உங்களை கோமான்களாகவும் சீமான்களாகவும் ஆக்குறோம். ஆனால் கொஞ்சம் கூட ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படிங்கிற அந்த பன்மொழியை கூட நினைச்சு பார்க்காம, கடுகளவு கூட நன்றி இல்லாமல் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. தயவு செய்து இந்த பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, இனியும் முட்டாள்களாக இருக்காமல் தயவு செய்து சுய சிந்தனை பரிசோதனை நீங்கள் செய்யுங்க. நான் ஏன் அவனை வெட்டணும்? நான் ஏன் அவங்ககிட்ட சண்டைக்கு போகணும்? தயவு செய்து யோசிங்க. ஒரு 5 நிமிடம் பொறுமையாரு. இவனை ஏதாவது ஒன்று பண்ணோம், ஒரு கலவரம் பண்ணோம், அல்லது இவனை கொலை பண்ணோம், இவனை அடித்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கோ நம் உறவினர்களுக்கோ ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் சிந்திச்சுப்பார். 5 நிமிடம் நீ சிந்திச்சேன்னா அந்த கலவரத்துக்கு நீ போக மாட்ட. நாம் எல்லாரும் வயல்வெளியிலிருந்து எடுத்து வரக்கூடிய விவசாயிகள் நமக்கு யாசகம் அளிக்கக்கூடிய நெல்லிலிருந்து வரக்கூடிய அரிசியை சமைத்து சோறு தான் சாப்பிட்றோம். அந்த சோற்றின் கழிவை நம்ம சாப்பிடலை. அரசியல்வாதிகளுக்கு அடிமைகளாக இருக்காமல் சொந்தமாக சிந்திச்சு சுய பரிசோதனை உனக்குள்ளே நீ செஞ்சு அரசியல்வாதிகளிடம் அடிமையாக இருக்காமல் தமிழர்களாக ஒன்றுபட்டு ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இனியும் நீ தமிழர்களாக கைகோர்க்காவிட்டால் வாரம் வாரம் பல்வேறு கொலைகள் விழும். எந்த சமுதாயமோ தமிழ்நாட்டில் நிம்மதியாக நடமாட முடியாது. தயவு செய்து என் உயிரில் கலந்த, என் இரத்தத்தில் கலந்த தமிழ் உறவுகளே, சிந்திப்பீர், செயல்படுவீர். உங்கள் சிந்தனையை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு அரசியல்வாதிகளையும் கண்காணியுங்கள். நீங்கள் உடனே காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் இடமாற்றம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த குடும்பத்துக்கும் பெரிய சீரழிவு. கல்வி பயின்றுக்கிட்டு இருப்பாங்க, குடும்பம்
வேற ஒரு மாவட்டத்துக்கு மாற்றி வீசிடுவீங்க. அவங்க வீடு கஷ்டம், இடம் கஷ்டம், கல்வி பயில்றது கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனை. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக இடம் மாறுதல் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருவீங்க. முன்னாடி ஒரு முதலமைச்சர்லாம் சொன்னார், 13 கொலைகள் நடக்கும்போது, பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு நடக்கும்போது பத்திரிகை செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டேன். அப்படிலாம் இருக்காதீங்க. அப்படிலாம் இருக்க, நீங்களும் சோறு தான் சாப்பிட்றீங்க. உங்களுக்கும் ஒரு புது வேட்டி சட்டை நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறோம். தயவு செய்து உயிர்களை உயிர்களாக மதித்து, அந்த உயிர்கள் பலியாகிவிட்டால் அந்த குடும்பம் வீதிக்கு வந்துவிடும் என்கிற உண்மையை நினைத்து அரசு அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் பழி வாங்குவதையோ அல்லது நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காகவோ அவர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் சட்டமன்ற, மாவட்ட மற்றும் பாராளுமன்ற பிரதிநிதிகளையும் நீங்கள் தண்டனை வழங்கினால்தான். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கொலையாளிகளை பிடிச்சி உடனே வந்து என்கவுண்டர் பண்ண போகிறது கிடையாது. அவனுக்கு 6 மாதம் வாய்தா கொடுத்து அவனை வழக்கு கூட்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து செலவு பண்ணி அவன் வெளியே வந்து மிகப்பெரிய ஒரு தாராவாகி அதுதான் நடக்க போகுது. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீர்கள், ஆனால் இந்த கொலையோ கலவரமோ நடப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறையும், சந்தேகமே இல்லை. பொதுமக்களாகிய நாம், தமிழ் சமுதாயமாகிய நாம் தயவு செய்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும், தமிழ் பெருங்குடி அத்தனை பேரையும் உங்கள் பாதம் தொட்டு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.